ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் இடையிலான ஐபிஎல் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 49 பந்துகளில் 77 ரன்கள் எடுத்து அசத்தினார் விராட் கோலி. அவருக்கு ஆட்டநாயகன் விருது மற்றும் ஆரஞ்சு தொப்பி வழங்கப்பட்டது. பின்னர் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பஞ்சாப் மற்றும் பெங்களூரு இடையிலான போட்டியில் டாஸை வெற்றி பெற்று பந்துவீச்சை தேர்வு செய்த ஆர்சிபி, பஞ்சாப் சார்பில் அதிகபட்சமாக அணியின் தலைவரான ஷிகர் தவன் 45 ரன்கள் எடுத்திருந்தார். பந்துவீச்சில் சிராஜ், மேக்ஸ்வெல் 2 விக்கெட் எடுத்திருந்தார்கள். ஜோசப், தயால் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தார்கள். 20 ஓவர் முடிவில் 176 ரன்கள் சேர்த்தது பஞ்சாப் அணி. அடுத்து பேட்டிங்கில் களமிறங்கிய ஆர்சிபி, விராட் கோலி 49 பந்துகளில் 77 ரன்கள் சேர்த்திருந்தார். இறுதியில் தினேஷ் கார்த்திக் சிறப்பாக பினிஷிங் செய்து ஆட்டத்தை முடித்து வைத்தார். 19.2 ஓவரில் 177 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது ஆர்சிபி அணி. ஆட்டநாயகன் விருது வென்ற விராட் கோலி ஆரஞ்சு தொப்பியையும் கைப்பற்றினார். அப்பொழுது ரசிகர்கள் பலரும் உணர்ச்சி வசப்பட்டு கரகோஷம் எழுப்பினார்கள். அப்பொழுது விராட் கோலி, உணர்ச்சி வசப்பட வேண்டாம், 2 போட்டிகள் தான் முடிவடைந்திருக்கிறது. ஆரஞ்சு தொப்பி ரசிகர்களான உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று நான் அறிவேன். ஆனால் பல போட்டிகள் இன்னும் உள்ளது. அதிலும் நான் சிறப்பாக விளையாடுவேன். அதுவரை காத்திருங்கள். அது மட்டுமல்லாமல் நான் எப்பொழுதும் ஆரஞ்சு தொப்பிக்காகவோ தனிப்பட்ட சாதனைகளுக்காகவோ விளையாட மாட்டேன். இந்தியாவுக்காக இருந்தாலும் சரி, ஐபிஎல்லில் ஆர்சிபி அணிக்காக இருந்தாலும் சரி, அணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக தான் நான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதற்காக தான் நான் விளையாடுகிறேன். T20 கிரிக்கெட்டில் நான் தொடக்க வீரராக தற்பொழுது களமிறங்குகிறேன். இதனால் நல்ல அடித்தளம் மற்றும் அதிரடியான ஆட்டத்தை உருவாக்க முயற்சி செய்வேன். விக்கெட்டுகள் விழுந்தால் சூழலுக்கு ஏற்றவாறு விளையாட நான் நினைக்கிறேன். இன்றைய ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இல்லை. இன்றைய ஆட்டத்தில் நான் பாதியில் ஆட்டத்தை இழந்தது எனக்கு ஏமாற்றத்தை அளித்தது. மேக்ஸ்வெல் மற்றும் அனுஜ் ராவத் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்ததால் பெரிய ஷாட்டுகள் ஆட முயற்சி செய்தேன். 2 மாத ஓய்வுக்கு பிறகு திரும்பி இப்படி விளையாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் T20 உலகக்கோப்பை வருவதால் T20 உலகக்கோப்பை பிரபலப்படுத்தும் வகையில் என் பெயர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் அறிவேன். எனவே இதற்கேற்றவாறு T20 கிரிக்கெட்டில் இன்னும் சிறப்பாக விளையாடுவேன் என விராட் கோலி தெரிவித்துள்ளார். T20 கிரிக்கெட்டில் 100வது 50+ ரன் மற்றும் ஐபிஎல்லில் 51வது சதத்தையும் விராட் கோலி பூர்த்தி செய்துள்ளார்.